ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் இன்றைக்கி என்னோட டே 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சோன்னே கந்த சஷ்டி கவசம் ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வழக்கம் போல் நான் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு நான் அகர்பத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமுக்கு போனேன். ஃபஸ்ட்டு நான் சாமி ரூமில் இருக்க சாமிக்கிட்ட இருக்க பூ எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கு போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய பூஜையோட 19வது நாள். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து இந்த பூஜை ஃபஸ்ட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் நான் எந்திரிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் இன்றைக்கி என்னோடய 19வது நாள் நான் நிறைவு பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் பூஜை முடிக்கிறதுக்கு 4:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தில் நான் உளுத்தங்கஞ்சி தாங்க பண்ணியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கை காலம் ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த கஞ்சி வந்து வீக்லி 2 எடுத்துகிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கால்வலி எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி சண்டே தானே, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஆவாரம் பூ பவுடர் இருந்துச்சு. அதை வச்சு நான் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக நேச்சுரலாகவே ஃபேஸ் வந்து பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்து சிக்கன் தாங்க பண்ணியிருந்தோம். அது கூட வந்து சிக்கன் ஃப்ரை என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இங்கே மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி கூட சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். நல்லா சாப்பிட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock அரவுண்ட் இருக்கும். டெல்லியில் எப்படின்னா வந்து ஃப்ரைடேனா ஃப்ரைடே மார்க்கெட், சண்டேனா சண்டே மார்க்கெட்னு ஒவ்வொரு பிளேஸில் வந்து ஒரு பஜார் மாதிரி போடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி தேர் திருவிழா அந்த மாதிரி திருவிழா டைமில் கடை வீதிகள்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பஜார் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே பஜார் தான் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. இங்கே வந்து ரேட் வந்து கம்மியாகவும் கிடைக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. நிறைய திங்ஸ் நல்லா தான் இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேராக்கு ஒரு குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டு வந்து ஒரு பாதாம் பால் வாங்கி குடித்தாங்க. அந்த பாதாம் பால் ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பவுல், இந்த கிளாஸ், அப்புறம் இந்த ட்ரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 3 திங்ஸும் நான் வாங்கிட்டேன். நான் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சி தான் போனேன். பட் எனக்கு அங்கே அவ்வளோ எதுவும் பிடிக்கல. இந்த 3மே ரொம்ப பிடிச்சதுனால இது மட்டும் நான் வாங்கிட்டேன். ஃபேமிலியாக இந்த மாதிரி 3 பேர் ஒட்டுக்காக வெளியே போயிட்டு வரதுக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களோட சண்டே இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு. எப்போவுமே பகல் டைமில் இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். பட் இப்போ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த நைட் ரைட் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.